வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிருத்தி டாக்ஸ். வர சட்டமன்ற தேர்தலில் டிவிகேவோட கூட்டணி அமைக்க போவதா பிஜேபி சார்பில் இருந்து ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த முழு வீடியோவை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு மாதம் மட்டுமே இருக்கிறது. தீவிரமான தேர்தல் பிரச்சாரமும் நடைபெற்று வருகிறது. கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு பற்றின தீவிரமான விவாதமும் சென்று கொண்டு இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற கூட்டணியை உருவாக்கி அதில் ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக போன்ற முக்கிய கட்சிகள் இடம்பெற்று இருக்காங்க. இதில் ஏடிஎம்கேல கூட்டணியில் இணைந்து இருக்கக்கூடிய பிஜேபி பார்த்திங்கன்னா 28 சீட்டுகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில தான் டிவிகேவோட கூட்டணியை அமைக்க போவதா சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 26, 27 இந்த 2 தினங்களில் டைம்ஸ் நவ் அப்படிங்கிற நியூஸ் சேனல் மூலமாக மிகப்பெரிய உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பிஜேபியோட முக்கியமான தலைவர்கள் பங்கு பெற்றாங்க. இந்த மாநாடு முடிந்த பிறகு அமித்ஷாவுடன் சில முக்கியமான பேட்டி எடுக்கப்பட்டது. அதில் குறிப்பாக டிவிகேவோட கூட்டணி அமைக்க போகிறீங்களா அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. இதற்கு அமித்ஷா பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான பதிலை கொடுத்தும் இருக்காரு. அதாவது தமிழகத்தில் பிஜேபியால் தற்போது வரைக்கும் தன்னிச்சு செயல்பட முடியாது, தன்னிச்சையாக நின்று வெற்றி பெற முடியாது. அதற்கான வாக்கு வங்கியும் பிஜேபியிடம் தற்போது வரைக்கும் இல்லை. அதனால தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற கூட்டணியை உருவாக்கி ஏடிஎம்கேவோட இணைந்து கூட்டணியில் இந்த தேர்தலில் பங்கு பெற இருக்காங்க. ஏடிஎம்கே தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சி அப்படிங்கிறதுனால அவங்கள சார்ந்து தான் பிஜேபியே இருக்கிறது. இந்த நிலையில் அவங்களால தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அதனால் டிவிகேவோட கூட்டணி அமைப்பது குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் தற்போது வரைக்கும் நடைபெறவில்லையம். டிவிகேவோட கூட்டணி அமைத்தால் அது பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை தான் ஏற்படுத்தும் என்றும், டிவிகேவோட கூட்டணி வைத்தா அது பிஜேபியோட வாக்கு வங்கியை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா தமிழகத்தில் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு டிவிகேவோட கூட்டணி குறித்து எந்த ஒரு முடிவையும் தாங்க எடுக்க போவது இல்லை அப்படின்னு அமித்ஷா பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக தெரிவித்திருக்காரு. இதனால் நமக்கு ஒரு தகவல் உறுதியாக கிடைத்தும் இருக்கிறது. வர்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனித்து தான் செயல்பட இருக்காரு. இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறது.